அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு காரியம் முழு ஈடுபாட்டோடு ஈடுபட்டு எதிர்பாராத விதமாக அது தோல்வி அடையக்கூடிய அந்த பட்சத்தில், சரி இறைவன் நமக்கு நாடலை, இறைவனே போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன் என்று இறைவன் மீது பொறுப்பு சாட்டுவதற்கும், அந்த காரியத்தில் எந்த விதமான ஈடுபாடும் காட்டாமல் அது தோல்வி அடையக்கூடிய அந்த பட்சத்தில், இறைவன் நாடி இருந்தால் அது நமக்கு கிடைச்சிட போகுது. இறைவன் நமக்கு நாடலை, இறைவன் நமக்கு போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன் என்று இறைவன் மீது அந்த நிலையில் பொறுப்பு சாட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? எந்த விதமான ஈடுபாடும் காட்டாமல் முயற்சியும் செய்யாமல் இறைவன் மீது பொறுப்பு சாட்டுவதை இறைவனை பழிக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக. நபித்தோழர் மாலிக் இப்னு அல்-அஷ்ஜய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுது, சுனன் நசைஃபில் குபராவிலையும் தபரானிலே இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 2 நபர்கள் வர்றாங்க ஒரு தீர்ப்பினுடைய விஷயமாக. அதில் ஒரு நபர் அந்த தீர்ப்பு அவருடைய வாதாட்டத்துக்கு எல்லா விதமான ஆதாரத்தையும் தேடிக்கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து சமர்ப்பிக்கிறார். ஆதாரத்தினுடைய அடிப்படையில் 2 நபர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்குறாங்க. ஆதாரம் யார்கிட்ட பலமாக இருக்கோ அவருக்கு சாதகமாக ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்குறாங்க. ஆதாரத்தை முழுமையாக கொண்டு வராத அந்த நபர் அந்த தீர்ப்பை பொருந்தி கொள்ளாத அந்த சூழ்நிலையில் அந்த சபையை விட்டு வெளியாகக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், இறைவன் எனக்கு போதுமானவன், இறைவன் எனக்கு சிறந்த பொறுப்பாளி என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார். தவறான வார்த்தை அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க. மாக்குல் தண்ணி என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க. திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறார். சொன்னதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு காரியத்துக்கு நீ வர்ற, முழுமையான முயற்சியை நீ செய்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த முழுமையான முயற்சியை நீ செய்தும் எதிர்பாராத விதமாக அதில் தோல்வி அடைந்தால், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், இறைவன் எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு சிறந்த பொறுப்பாளி என்று சொல்வதற்கு உகந்த ஒரு இடம் இதுதான். ஆனால் நீ எந்த விதமான முயற்சியும் செய்யலை. எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் தோல்வி அடையக்கூடிய நேரத்தில் இறைவன் எனக்கு நாடலை, இறைவன் எனக்கு போதுமானவன், இறைவனே எனக்கு சிறந்த பொறுப்பாளி என்று அவன் மீது பொறுப்பு சாட்டுவதை படைத்த இறைவனே உன்னை பழிக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வான் லைஸலில் இன்சானி இல்லா மாசா, மனிதன் எதனை முயற்சித்தான நிச்சயமாக அது அவனுக்கு கிடைக்கும் என்பது குர்ஆனுடைய வசனம்.